நாளைக்கு வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்ல அர்ஜுன், ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஃபண்ட்ஸ் எப்படியாவது கொண்டு வந்துடணும். தர்மபுரி 2 வாட்டி சொல்லிட்டேன். காலையில 6 மணிக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இங்க ஸ்டேடியத்துல வந்து ஓடுறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா தான் நம்ம பார்க்கணும். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் இனிஷியேட்டிவ். இதுக்கு முன்பு எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் ஒரு யூனிக், ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கீப் கோயிங். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு புரோட்டீன் பேஸ்டு ஃபுட் இருக்கணும். ஆனா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நேஷனல் அட்லெட்டுக்கு புரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டே கிடையாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சம்பந்தம். இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ பீன் a sports person all my life. சின்ன வயசுல இருந்து I've been an athlete. I've been in the football team, cricket இல்ல, football, hockey, basketball, volleyball, athletics, aquatics, and state level we've been to all the tournaments. We have been lots of winners. And the badminton, of course, 25 years has been some of my passion to promote badminton in every way. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேட்மிண்டன் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியாவுல fastest growing game after cricket is badminton. Fastest growing game. ஏன்னா இதுல 3 வயசு குழந்தையும் விளையாடலாம், 90 வயசு முதியோரும் விளையாடலாம், அந்த கேம் விளையாடலாம். அண்ட் எங்க வேணா விளையாடலாம். இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் இப்போ ஏன்னா இப்போ ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எவ்ரிதிங் எல்ஸ். லைக் ஹெல்தி லிவிங், ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஒரு 2 வாரத்துக்கு முன்பு பார்த்தோம், நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் ஒரு மேரத்தான் ஓடிட்டு இருந்தார். ஸோ தீஸ் ஆர் ஆல் யூ ஹேவ் டு செட் an example to live a healthy lifestyle. ஏன்னா இப்போ 18-19 வயசுல எல்லாம் உடல் பருமன் காரணத்துக்காக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஹார்ட் அட்டாக் எல்லாம் நாங்க பாத்துருக்கோம். as a doctor I can see that 18-year-old just like that ஒரு ஒர்க் அவுட்ல they just collapse, heart attack. 18-year-old இதெல்லாம் unheard of. So we have to have a healthy lifestyle, healthy society. ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் நாளைக்கு ஒரு காலத்துல இன்னைக்கு நீங்க விளையாட்டு நல்லா பண்ணீங்கன்னா both mind and body will be good. And plus நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்வது, இப்ப இருக்கிற அந்த போதைப் பொருட்கள், இந்த தீய பழக்கங்கள், இதுல விளையாட்டுல நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுல யாரும் போக மாட்டாங்க. சோ அந்த வகையில இந்த விளையாட்டுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கடந்த காலத்துல யாரோ பார்த்தோம், ஏதோ வருவாங்க போனாங்க விளையாட்டுன்னு பண்ணுவாங்க. ஆனா உணர்வுபூர்வமா விளையாட்டுத்துறைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஆல் அக்ராஸ், இட்ஸ் நாட் only about just badminton, இட்ஸ் நாட் only about cricket. ஏன்னா இந்தியால கிரிக்கெட் தான், கிரிக்கெட் தவிர எதுவுமே கிடையாதுன்னு நம்ம கண்ணோட்டத்தில் வச்சிருக்கிறோம். But there are so many games where we have shine, we have lots of good athletes who are doing wonderful well. In fact, coming back to badminton, நான் தமிழ்நாடு இறகு பந்து கழகம் தலைவரா ஆன பிறகு முதல் முறையாக 100 வீரர்கள் வீராங்கனைகள், தமிழ்நாட்டை சார்ந்த 100 வீரர்கள் வீராங்கனைகள் இந்த 4-5 ஆண்டுகளில் இன்டர்நேஷனல் மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. நேஷனல் லெவல்ல கூட போக முடியாது. இப்ப நேஷனல் லெவல்ல நம்ம பசங்க தான் எல்லா மெடலும் அடிச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 20 மெடல்ல 12 மெடல் தமிழ்நாட்டை சார்ந்த பிளேயர் நேஷனல் அடிச்சிருக்காங்க. டென்னிஸ்ல எப்படி விம்பிள்டனோ, பேட்மிண்டன்ல தாமஸ் கப். இந்த தாமஸ் கப்ல இந்த 76 ஆண்டுகள்ல 2 முறை தான் மெடல் வாங்கியிருக்கிறோம். அதுல ஹரி வந்து தமிழ்நாட்டுல இந்த வருஷம் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறாப்ல. இதெல்லாம் something which is never we would even imagine. அதெல்லாம் ஏன்னா நம்ம பேட்மிண்டன்ல அந்த அளவுக்கு we are promoting badminton in a very very big way. Transparent system. நான் பிரசிடென்டா வந்தவுடன் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர் கொண்டு வந்தேன். பிரசிடென்டா வந்தேன். நான் டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர் என்னன்னா டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம். யாரு என்ன பாயிண்ட்ஸ், என்ன ரேங்கிங், அது எல்லாமே சாஃப்ட்வேர்ல ஆன்லைன்ல இருக்கும். நான் வரதுக்கு முன்பு கோச்சுக்கு வேண்டிய 2 பேர் உள்ள விடுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு வேண்டிய 2 பேர் உள்ள விடுவாங்க, அவங்களுக்கு வேண்டிய 2 பேர் உள்ள விடுவாங்க. அதெல்லாம் அப்போ அந்த டேலண்ட் இருக்காது. ஸோ இது ஃபர்ஸ்ட் கிளீன் அப் சிஸ்டம் இது. அதனால இப்போ we could get so many fantastic players. Shankar Muthuswamy, last year Shankar Muthuswamy was the world junior number 1. So we are all producing wonderful players. முதல் முறையா ஒரு பிளான் பண்ணிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஃபார் எவ்ரிவன் அப்படிங்கிற கான்செப்டுக்காக எல்லா எம்எல்ஏஸும் எல்லா எம்பிஸும் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம நடத்த போறோம். அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு, அது டிஎம்கே இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், பிஜேபி இருக்கலாம், எந்த கட்சி வேணா இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து விளையாடணும். எம்எல்ஏஸ், எம்பிஸ், சில பேரால வயசானவங்க விளையாட முடியலையா, வாக்கிங்ல ஒரு
ஒரு காம்படிஷன். அந்த மாதிரி எல்லோரும் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லோரும் விளையாடணும். அதுல காம்படிஷன் வந்து ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் அவங்க ஒரு தனி அணி, எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் ஒரு தனி அணி, ரெண்டு ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் தமிழ்நாடு, ஒரு பாசிட்டிவ் தமிழ்நாடு. அரசியல் மேடைகளை நம்ம சண்டை போடுறோம், அது வேற. ஆனா ஸ்போர்ட்ஸ் வரும்பொழுது நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சிஎம் அவர்களுக்கும் இருக்கு. தமிழ்நாட்டுல கூடிய விரைவில் பட்ஜெட் செஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் யாரெல்லாம் ஏதோ ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒரு மினிஸ்டர் இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, அந்த புரோட்டோகால் எல்லாம் எடுத்துட்டு எல்லோரும் ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு போறதுக்கு ஒரு காம்படிஷன்ஸை ரொம்ப அழகா ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கணும். அப்பதான் வந்து மக்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல கொண்டு போக முடியும். ஒரு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் எல்லாரும். அதனாலதான் முதலமைச்சர் வந்து நானும் வந்து ரன் பண்றேன்னு 3 கிலோமீட்டர் ரன் பண்ணாரு. சோ அந்த இம்பார்ட்டன்ட் சிஎம்க்கு தெரியுது, ஃபிட்னஸ்க்கு உடலுடைய உழைப்புக்கு தெரியுது. அமைச்சரை கூட்டு வந்தா ஒரு கோரிக்கை இல்லாம நாங்க அமைச்சரை விட மாட்டோம். நான் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன்ல எங்களுக்கு ஒரு அகாடமி வேணும். ஹைதராபாத்ல வந்து கோபிச்சந்த் அகாடமி இருக்கு, பெங்களூர்ல வந்து நம்மளுடைய பிரகாஷ் பதுகோன் அகாடமி இருக்கு, அசாம்ல வந்து ஹிமந்த பிஸ்வ சர்மா அவர் தான் பிரசிடென்ட், ஒரு அசாம் சீஃப் மினிஸ்டர். அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அகாடமி புதுசா பண்ணிருக்கிறாங்க. நிறைய பிளேயர்ஸ் அங்க போறாங்க இருக்கிறாங்க. அந்த லெவல்ல எங்களுக்கு சென்னையில ஒரு அகாடமி எங்களுக்கு வேணும். சென்னை பக்கத்துல எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் எங்க ஒதுக்கீடு செஞ்சு அது லீஸ் கொடுத்து எங்களுக்கு இது மாதிரி, ஏன்னா இந்த ஆக்சுவலி இந்த ஸ்டேடியம்லாம் மல்டி பர்பஸ். இது ஒண்ணுத்துக்கும் வெளிநாட்டுல போனோம்னா எனக்கு எல்லாம் பொறாமையா இருக்கும், சில சமயம் கோபமா இருக்கும். என்னடா அது சாதாரண நாடு, அதுல பார்த்தா தனி பேட்மிண்டன் அவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி, டென்னிஸ்க்கு பெரிய ஃபெசிலிட்டி, அத்லெட்டிக்ஸ் ஒண்ணு, அக்வாட்டிக்ஸ் ஒண்ணு, தனியா இருக்கும். நம்ம வீட்டுல இல்ல. ஒண்ணுத்துக்கு அவ்வளவு கோபமா இருக்கும். அதுக்கெல்லாம் நிச்சயமாக we have a very dynamic sports minister. நிச்சயமா இதெல்லாம் அவர் எடுத்து பண்ணுவாரு. நாளைக்கு வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்ல, அர்ஜுன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஃபண்ட்ஸ் எப்படியாவது கொண்டு வந்துடணும். ஏன்னா அவர் மேக்நாத் ரெட்டி வந்து அவரு ஒரு அத்லீட் தான். இது மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்ப நினைச்சு பாருங்க. ஆனதுக்கு அப்புறம் இன்னும் will have a lots of activities, not only in Chennai, in other periphery of Tamil Nadu. Periphery na since திருநெல்வேலியில, கோயம்புத்தூர்ல, திருச்சியில, தஞ்சாவூர், வேலூர், தர்மபுரி 2 வாட்டி சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் மினிஸ்டர் கொண்டு வருவாரு. அதனால அதுல எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. He is a perfect person for this perfect job. Talent research wing ன்னு சொல்லிட்டு கீழ இருக்க கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஹைப்பரா இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து எஸ்டிஐடிக்கு அனுப்புற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் ரெடி பண்ணி. ஏன்னா பிசிக்கல் டீச்சர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்ல. இப்ப சைனா அமெரிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இங்க இந்தியன் கோச்சஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறது இல்ல. மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் டீச்சர் கொடுத்தது இல்ல. பஸ் ஸ்டாண்ட பாக்குறதுக்கும் முடிவெட்டுறதை பாக்குறதுக்கும் டிசிப்ளின் டீச்சரா மாத்திருக்காங்க. பட் பிசிக்கல் டீச்சர் நினைச்சா கிராமப்புறத்துல இருந்து பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்கெட்பால் பிளேயர்னா ஒரு 10 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து 6 ஃபீட்லயே வந்திருக்காங்க. சோ ஆனா நமக்கு தெரியாது, அங்க நம்ம ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பஞ்சாப்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. சோ இந்த 6000 பிசிக்கல் டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய மீட்டிங் பண்ணி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு பெரிய ஒரு விஷனரி டாக்குமெண்ட்டை கண்டிப்பா கொடுப்பாரு.
வணக்கம்.